நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை பாதுகாத்திட தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து திமுக கவுன்சிலர் வெளியிட்டுள்ள உருக்கமான வீடியோ வைரலாகி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஊத்து என்ற பகுதியின் 11வது வார்டு கவுன்சிலர் ஸ்டாலின் என்பவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். இதில் மக்களின் வாழ்வாதாரத்தை காத்திடும் வகையில் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசே பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்திலேருந்து பேசுகிறேன். கவுன்சிலர், நாங்கள் 95 ஆண்டு காலமாக மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். 4 தலைமுறையாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எங்களுக்குன்னு சொந்த ஊர் எதுவுமே கிடையாது. நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். தாத்தா அப்பா நாங்கள் இந்த சொந்த ஊரில் இருந்து எங்களுடைய ஆதாரு, ரேஷன் கார்டு, குடியுரிமைகள் அனைத்தும் இதே அட்ரஸுக்கு இருக்குது. ஏன்னா அட்ரஸுக்கு இருக்குன்னா சொந்த ஊர் இதனால எங்கள் அட்ரஸுக்கு இருக்குது. இந்த ஊரை விட்டு நாங்கள் எங்கேயும் வெளியே போகிறதுக்கு அடுத்து போய் பழைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அடுத்து இந்த வனத்தை ஃபுல்லாக நாங்கள் ஒரு பாதுகாவலராக இருக்கோம். இந்த வனத்துக்கு எங்களுடைய தோட்டத்தொழிலாளர்கள் அனைத்தும் பாதுகாவலாக இருக்கோம். இந்த ஊடுருவல் எதுவும் நாங்கள் மக்கள் இருக்கனால யாருமே வரலை. இதே போல் மிருகங்களுக்கும் பாதுகாவலாக இருக்கும். மிருகம் ஒரு சைடு இருக்குது, நாங்கள் ஒரு சைடு இருக்கோம். எந்த தொந்தரவும் கிடையாது. அப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். வாழ்ந்து கொண்டு இருக்க இடத்துல எங்களுக்கு 2028 இந்த லீஸ் முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 24 இந்த 31 உங்களுக்கு விஆர்எஸ் எழுதி கொண்டு போகலான்னு நோட்டீஸ் போட்டாங்க. இந்த நோட்டீஸை போட்டோடனே ஒரே கூக்குரல், காடுகளில் ஃபுல்லாக கூக்குரல், வீட்டில் கூக்குரல், எங்கே பார்த்தாலும் கூக்குரல். மக்கள் சாப்பிட முடியாமல் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாங்க. நாங்கள் கண்ணீர் விட முடியாமல் மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கோம். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டில் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க இடத்துல நாங்கள் சமத்துவபூர்வமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து எங்களுக்கு போவதுக்கு அந்தளவுக்கு வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது. எங்களுடைய மக்களை போய் ரோட்டில் விட்டால் இங்கேருந்து அடுத்த சைடு போகக்குள்ள வண்டிக்குள்ளே விழுந்துருவாங்க. அப்படியாப்பட்ட விவரம் இல்லாத மக்கள் தான் எங்களுடைய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். நாங்கள் எஸ்டேட்லேயே பிறந்து வளர்ந்ததுனால எங்களுடைய மக்கள் விவரம் இல்லாமல் காட்டுவாசி மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போச்சோன்னா நாங்கள் எப்படி வாழ்வோம்? எங்களுடைய குடியுரிமை விட்டு நாங்கள் எங்கேயும் போக முடியாது. எங்களுக்கு சொந்த வீடோ நிலமோ எந்த இதுவும் கிடையாது. எங்கள் சொந்த ஊர் மாஞ்சோலை, சொந்த வீடு மாஞ்சோலை. இதை விட்டு எங்களுக்கு போவதுக்கு வழி இல்லை. ஆனால் எல்லாரும் குரல் கொடுக்குது ஒரே குரல், எங்களுக்கு மாஞ்சோலை டேண்டி எடுத்து நடத்தணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா எங்களுக்கு வேறு தொழிலும் தெரியாது. ஆனால் கவர்மெண்ட் கண்டிப்பாக இந்த முதலமைச்சராக ஒரு உதவி பண்ணணும். எல்லாருடைய குரலும் ஒரே குரலாக இருக்குது. இந்த எல்லாருடைய குரலும் ஒரே குரல்னால் மாண்புமிகு முதலமைச்சரையா குரலை எதிர்பார்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.